என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆமென். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, கருவே உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளவதை கவனித்தீரே. என் கருவே உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளவதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, ஆமென் ஆமென் ஆமென். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே,
அறிந்திருக்கின்றீர். கரங்களை தட்டு சொல்லுவோம். என்னை அறிந்தவர் நீரே. சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென் ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னை காண்பவரே. அல்லேலூயா. என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நம்மை நெருங்கி பற்றுகிற தேவ அன்பு, நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிற கர்த்தருடைய அன்பு, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். வரமர கதர கதர கதனிக்குது. நன்றி ராஜா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்பா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை அல்லேலூயா. என்னை காப்பவரே. எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா. இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். என்னை காப்பவரே. அல்லேலூயா. என்னை காப்பவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், ஆராய் அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். ஆமென் ஆமென் ஆமென். நான் அமர்வதும் நான் எழுவதும் இயேசுவே. மனகதரகத நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்து நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றாய் அறிந்திருக்கிறேன். நன்றாய் அறிந்திருக்கிறேன். நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஷபரிகரபா. என்னை அறிந்தவரே, என் இருதயங்களை அறிந்தவரே, என் எண்ணங்களை அறிந்தவரே, எனது
எனது ஏக்கங்களை அறிந்தவரே, என்னுடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறவரே, எனது எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறவரே, என்னை சுற்றிலும் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவரே, பகைஞர்கள் எங்களை வட்டமிடுகையில், சத்துருவானவன் என்னை மேற்கொள்ள வட்டமிடுகையில், பட்சிக்கிற கழுகை போல பருது போல எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, விமனரா சிவரை கதினே ரிபரை கதனனா, எங்கள் பலனே நீர் அறிவி, என் வேதனைகளை நீ அறிவே, என் வேதனைகளை நீர் அறிவீரப்பா, என் கண்ணீரை நீர் அறிவே, என் புலம்பலை நீர் அறிவே, என் மன குமுறலை நீர் அறிவே, என்னுடைய அவமானங்களை நீர் அறிவே. தகப்பனே தகப்பனே, என்னுடைய கருவை முது கண்கள் கண்டன, மறைவாய் ஒளிப்பிடத்தில் என்னை பக்குவமாய் உருவாக்கினே, என் மீது நீ பட்சமானே, எனக்கு கடை கண்ணோக்கி பார்த்து நன்மையை தந்தி, உம்மை உயர்த்துகிறேன். துதிப்போ துதிப்போ. வரமான கத ரமணி கத ரமண கத நன ரிபரே கதோரோ ஷெபரே கெதரே வரவர கதர மனைக்கந்தனா. அப்பா 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 அப்பா, என் எண்ணங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, எனது ஏக்கங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என்னுடைய கண்ணீர்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. ஓ ஜீசஸ், மனமன கதரமா அதிகதெனே மெனகோதரோ ரிபரிகதெனே ரிகதெனே மெனகோரவன கரா நீவனை கதர்னா திருதினமா. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க வாருங்க ஆண்டவரே, மன விருப்பத்தை நிறைவேற்ற வாங்க பரிசுத்த ஆவியானவரே, மன விருப்பத்தை ஏற்ற வாங்க பரிசுத்த ஆவியானவரே, மன விருப்பத்தை நிறைவேற்ற வாங்கப்பா, என்னுடைய ஏக்கங்களை நிறைவேற்ற வாங்க ஆண்டவரே. வரமனகதன ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் தமது பிள்ளைகளின் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் நமது அன்ப, அவர் நமது நேச, அவர் நமது மனவாளன், அவர் ராஜாதி ராஜா. ஓ thank you Holy Ghost, oh thank you Holy Ghost. Nabaramana karadini menedere rimane gadana mashekedere rimane karana manaradere rimane re korodoro. ஜெபிங்க 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 ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. என் எண்ணங்களை அறிந்தவரே, என் எண்ணங்களை அறிந்தவரே, ஓ ஜீசஸ். Ribara gadara mana gadara mana mara gadara mana kandara turina mana 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 gadara mana gadara gadara mana gadara gadara mana gadara gadara ura bara gadara moshi gadara kindere ribara gadara kandana. மாறாதவரே 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 மாறாதவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரகதரக அப்பா 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 அப்பா. எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் எளிமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் இயலாமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்களுடைய ஏழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் துயரத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே,
Babababarabagadana Marikadama Ibarikadaramana Kananadiri Urabarikadana Shigadirigadinime Riturush Yeswe 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 Amen, 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 amen. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. கரங்களை
தட்டி பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாளின் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அன்னாளின் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் கலைந்த அந்த ஆகாரி துயர் கேட்டார். அனாதையாய் அழைந்த அந்த ஆகாரி துயர் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். தாழ்மையில் பிறந்த உன்னை தயவாய் அவர். தாழ்மையில் பிறந்த என்னை தம் தயவாய் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு உன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. ஆமென், 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 ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. எல்லாரும் சொல்லுவோம். அவர் என்றும் நல்லவர், அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, உன்னத தேவன், உன்னத தேவன் உள்ளமை கலங்காதே. ஆமென், ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை
விசுவாசம் உனக்கு இருந்தா, ஓ இயேசு நம் முன் நடந்தார், இயேசு நம் முன் நடந்தார், யோர்தானை கடந்திடலாம். ஆமென். இயேசு நடந்தார், யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்ந்திடலாம். ஆமென். காரக்காரம் அதிகதிரு திரி முருகுரு ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, எந்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது, எந்த செய்த ஒரு நாள் மறவாது. ஆமென். கத்த செய்த ஓஹோ கிருபை இரக்கங்களா பனிமூடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா பனிமூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகிறார். ஆமென். வாழ்நாளெல்லாம் திருப்பி ஆக்குகிறார். கத்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது. ஆமென். கத்த செய்த குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. விசுவாசங்களை சொல்லுவோம். மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அல்லேலூயா. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். ஆமென். கத்த செய்த ஒரு நாள் மறவாது. ஆமென். ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கரைகளை தட்டி கத்தரை சோதரிப்போம், கரைகளை தட்டி கத்தரை சோதரிப்போம். படுகொலையிலிருந்து எங்களை நீக்கிறவரே, படுகொலையிலிருந்து எங்களை உயர்த்துகிறவரே, படுகொலையிலிருந்து எங்களை மாற்றுகிறவரே. ஓ ஷெக்கரே மெனே ரீமன கதனனா ரீமர கோதரோதினே மேலே. துதிப்போ 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 துதிப்போ. Hallelujah, 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 hallelujah. ரிபரமஷெகதரே. விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே நமது வாழ்க்கையில உருவிக்க வேண்டிய சகலத்தையும் விடுவித்து நன்மையான ஈவுகளினாலே நம்மை நிரப்பும்படிக்கு இதோ தேவக்கரம் பரத்திலிருந்து உண்டாகி நம்மளை விடுவிக்கிற ரட்சகர். ஹல்லேலூயா. ரபா ஷெகதரே ஓரோபோ ஷெகதரே நமனகதே. மகிமையே 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 மகிமையே. உரபராரிகதரி மனாதிரிகிதினி முருகுதுரு
Shebere godu namana rigedere gedere de namara kara taratere de namora baragadana gadara namashegede. விடுவியும் 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 விடுவியும். பிசாசினால் சிறைப்பட்டு போன எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக தேவரீ நீர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர், எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். வல்லமை உள்ள கரத்திற்கு பலவானுடைய கண்களுக்கு எங்களை பாதுகாக்கிறவர், வேடனின் கண்ணிக்கு பாதுகாக்கிறவரே, எங்கள் ஆத்துமாவை வேடனை கண்ணிக்கு பாதுகாக்கிறவரே, சத்துருவோடு எய்கிற அம்புக்கு என்னை பாதுகாக்கிறவரே, சிங்கங்களின் பற்களுக்கு எங்களை பாதுகாக்கிறவரே. ஓரி பனகதனமாஷகதரே ஊரமன கதனாரி கதனோரி பெருக்கெதிரை திருதி நமாஷகதரே. ரட்சக 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 அற்புதத்தின் ஆவியே, அற்புதத்தின் ஆவியே, அற்புதத்தின் ஆவியே, அற்புதத்தின் ஆவியே, அற்புதத்தின் ஆவியே, அற்புதத்தின் ஆவியே, எங்களை நடத்துகிற அற்புதத்தின் ஆவியே, ஊற்றுங்கப்பா 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 ஊற்றுங்கப்பா. எங்கள் பலன் குன்றினது, எங்கள் பலன் குன்றினது. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு, நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு, நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு எங்களுடைய புயத்தின் பலத்தை உயர்த்துகிறவரே மை துதிக்கிறோ 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 துதிக்கிறோ. நன்றி 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 நன்றி. Welcome your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தவாறு, எங்களை பலப்படுத்தவாறு, எங்களை பலப்படுத்தவாறு, எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவாறு, எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவாறு, எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவாறு, எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவாறு, பாழாக்கப்பட்ட ஸ்தலங்களை உயிர்ப்பிக்கவாருங்கப்பா, பாழாக்கப்பட்ட குடும்பத்தை உயிர்ப்பிக்கவாரோ. பாபா பரபரி கதனா மாஷெகதிரி மனரகதனா ரிபரகதனே மொருகோதோரோதே எரிபஷெகதிரி. Praise the Lord, 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 praise the Lord. Barabaragada baragada managada regada managada deregada burishigada regada berogodo regada managada regada ribaregada managada regada yanamariga ro de bereko duro de yaneberika regada yanamashigada regada ribaregada regada managada yanama ஆவியில யுத்தம் பண்ணுங்க, ஆவியில யுத்தம் பண்ணுங்க, ஆவியில யுத்தம் பண்ணுங்க, ஆவியில யுத்தம் பண்ணுங்க, ஆவியில யுத்தம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ரபா ரமன கத ரமன ரதயான மஷகதரே மெனகதனே. உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிற ஆவியே, ரிமனகரா இழந்த யாவற்றையும் திருப்புகிற வல்லமை உள்ள தெய்வமே, எங்களுடைய ஆரோக்கியத்தை திருப்புகிறவரே, எங்கள் பலனை திருப்புகிறவரே, எங்களுடைய மகிமையை திருப்புகிறவரே, எங்களுடைய கணத்தை திருப்புகிறவரே. கிருபைகளை திருப்புகிறா, ஆவிக்குரிய வரங்களை திருப்புகிறா, ஊழியத்தை திருப்புகிறா, அபிஷேகத்தை திருப்புகிறா. ஆமென் 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 ஆமென். இதோ அனல் மூட்டி எழுப்புகிற, அனல் மூட்டி எழுப்புகிற, அனல் மூட்டி எழுப்புகிற
தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஷபரமன கரதிரிமே ரிமனை கோரோரோ போரோ கோந்தோரோ தோரோதினி மேரே ரிபரே கதரபரா ரிகதரே தியானமாஷகதரே. மகிமையே 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 மகிமையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்துருவானவன் நம்ம இடத்திலிருந்து எல்லாவற்றையும் திருடி போன நன்மைகளை யாவற்றையும் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய விடுதலை கொடுக்கும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய சேனை இறங்கி வந்து நமக்காக யுத்தங்களை நடப்பித்து அவன் நடத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்துள்ளபடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், இதோ நம்மத்திலே இறங்கி வந்து காரியங்களை நடப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் இழந்த எல்லா ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த வேளை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். சரீரத்துக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். சரீர அவயங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வருவதாக. செயலிழந்து போன எல்லா அவயங்களையும் திருப்புகிற தேவ வல்லமை இப்பொழுது சபையிலே இறங்கட்டும். விடுதலை 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 விடுதலை. வியாதியின் கூறுகள் விடுதலை 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 விடுதலை. ஷபரி கரமனி கதுரமோ ரிபரி கதினமா நிக்கரா ரிபரக்கந்தனா. இதோ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின் வசனத்தின்படி சகலத்தையும் திருப்புகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே சகலத்தையும் திருப்புகிறோம், சகலத்தையும் திருப்புகிறோம். Restoration in the name of the Lord. Restoration in the mighty name of Jesus. சகல மேன்மை உயர்வு கனம் ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான உயிர்ப்பித்தலை உயர்வை கர்த்தர் தந்துள்ளுவாராக. முடியாது என்று விட்ட இடத்துல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, முடியாது என்று விட்ட இடத்துல கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய துவக்கத்தை. Welcome you Holy Ghost, 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 welcome you Holy Ghost. Barabaragadirabo digadinama rika diriberigidinimo rigadirigidinimo shikidirigidininama ribarigadirimana dirikondoro diribaro dirigidirikondana ribarigadirebaro diribarishikidine. ஜெபிங்க. நாம் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பிக்கட்டும். கர்த்தர் தந்த அழைப்பை மீண்டுமாய் புதுப்பிக்கட்டும். கர்த்தர் தந்த கிருபை வரங்களை மீண்டுமாய் புதுப்பிக்கட்டும். கர்த்தர் தந்த பலத்தை கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பிக்கட்டும். வல்லமையின் ஆவியானவர் bara bara gada namara diri manai koro diri mere tiri ana sheke dinene maragane moroko. ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஜெயம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவரே ஜெயம் உண்டாகட்டும். எங்க வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகட்டும், எண்ணங்களிலே ஜெயம் உண்டாகட்டும், எண்ணங்களிலே ஜெயம் உண்டாகட்டும், சிந்தனையிலே ஜெயம் உண்டாகட்டும், சிந்தனையிலே ஜெயம் உண்டாகட்டும், சிந்தனையிலே ஜெயம் உண்டாகட்டும், சிந்தனையிலே ஜெயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, இடைவிடாது ஜெபிங்க, இடைவிடாது ஜெபிங்க, இடைவிடாது ஜெபிங்க, இடைவிடாது ஜெபிங்க. Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. Ora barakandanathri dinibu, ora barakaratri dinimi. Ora baretere diribo rigade namo rimana rikaratri diname. Jesus, ora manatri namashikandana. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Ora barabadero truco, ribana tarateri kendene. Jesus, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் ஒரு மனப்பட்டு சொல்லுவோமா? ஆவியானவரே,
அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் எந்த வேளையிலே கேட்போமா தாகமாய் ஆத்மபா தீர்க்க வாரும் இந்த வேளையிலே கரங்களை வைத்து சொல்லும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே யாரோ ஒருவர் சத்தமாய் ஜெபிப்போம்.
ஆமென். கார்வோம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான இடங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன், திருப்பிக் கொள்ளுதல். நமக்குரியதை, நமக்கு சொந்தமானதை, கர்த்தர் நம் பேரில் எழுதி கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளுதல். ஒருவேளை உலகமோ மாமிசமோ சத்துருவானவனோ நமக்கு தந்த நன்மைகளை திருடிக்கொண்டு போயிருப்பானால் அவைகளை மீண்டும் நம்முடையதாய் ஆக்கிக் கொள்வதுதான் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் என்பது ஒரு மிரக்கல். அது ஒரு அற்புதம். ஏன் இது அற்புதம் என்று சொன்னால், சிறையிருப்புக்குள்ளாக போன ஜனங்களை மீண்டும் திரும்பி வரச் செய்து சிறையிருப்பை முறித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் மீண்டுமாய் நிலைநாட்டுவது ஒருவராலும் கூடாத காரியம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பட்டணத்தை கைப்பற்றும் பொழுது, கொள்ளையடிக்கும் பொழுது, அங்கு உள்ள மிருக ஜீவன்கள், அங்கு உள்ள வெள்ளாமை, அங்கு இருக்கிற மேன்மையான பொருட்கள், மனிதர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாய் எடுத்துக்கொண்டு அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி எருக்கலாய் மாற்றி அதிலே உப்புக்களை விதைத்து இனி ஒருபோதும் நாம் பிடித்து கொண்டு போகிறதான இந்த அடிமைகள், இந்த பட்டணத்தார் ஒருபோதும் தன்னுடைய நாட்டையோ தேசத்தையோ வீட்டையோ பட்டணத்தையோ கனவில் கூட நினைக்க கூடாதபடி அங்கிருக்கிற மனிதன் வாழக்கூடிய எல்லா அடிப்படையான ஆதாரங்களை, தண்ணீரை தூர்த்து போட்டு, துறவை தூர்த்து போட்டு, கிணற்றை தூர்த்து போட்டு, ஒருவனும் இந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட விளையக்கூடாதுங்கிற நிலைமையில தள்ளி ஜனங்களை சிறையாக்கி கொண்டு போய் தன்னுடைய தேசத்துல அடிமையாக வைப்புதான் சிறைப்பட்டு போவதற்கு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட பொழுது பாழாக்கப்பட்ட அவர்களுடைய பட்டணம் இனி ஒருவர் அந்த இடத்துல எல்லாவற்றையும் சுத்தம் செய்து மீண்டும் கிணற்றை உண்டாக்கி, தண்ணீர் தடாகங்களை உண்டாக்கி, தோட்டத்தை நாற்றி, திராட்சை தொடிகளை அது உண்டு பண்ணி அதனுடைய கனிகளை புசித்து அந்த இடத்துல அமர்ந்திருப்பது கூடாத காரியம். அதற்கு வேற ஒரு நிலத்தை பயன்படுத்தி ஒரு பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ நாம் உண்டு பண்ணி விடலாம். ஆகையால் ரெஸ்டோரேஷன் என்பது ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம். கர்த்தர் நமது வாழ்க்கையில ஒரு திருப்புதலை கொண்டு வருவார் என்று சொன்னால், இழந்ததை மீண்டுமாய் நமக்கு கட்டுவார் என்று சொன்னால் அது அற்புதம். நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். அதை சாதாரணமாக செய்கிற கர்த்தர். அதான் அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் நமக்கு நடப்பிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் முதலாவது அவர் என்ன செய்கிறார்? அடிமைத்தனத்தை முறிக்கிறார், சிறையிருப்பை உடைக்கிறார். சிறையிருப்பு அப்படின்னு சொன்னா அது டாக்குமெண்டட் அடிமைகள், டாக்குமெண்டட் ஸ்லேவ்ஸ். நாங்கள் இந்த இருவரும் நாங்கள் யுத்தம் செய்தோம், யுத்தத்திலே நாங்கள் ஜெயித்தோம். ஆகையால் எங்களுடைய யுத்தத்தினுடைய பலனாக செலவினங்கள், எங்களுக்கு இழப்புக்கு ஈடாக நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெயித்த அந்த ஜனங்களை எங்களுக்கு அடிமையாக்கி கொள்கிறோம் என்கிற கொள்ளை பொருள் என்பது ரைட், அவர்கள் கொண்டிருக்கிற ரைட். ஆகையால் வேறு யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. தோற்றுவிட்டால் அடிமையாக வேண்டும். இதுதான் அக்ரிமெண்ட். டேக் இட் ஃபார் எனி வார், எனி பேட்டில்.
உலகத்துல எந்த தேசமும் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் ரெண்டு பேரும் பிரகடனம் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னா தோற்றவர்கள் அடிமைதான். எழுதப்படாத அது உரிமை, எழுதப்படாத சட்டம், வேற யாரும் மாற்றவே முடியாது. இப்படிப்பட்ட அடிமையாக்கப்பட்ட ஜனத்தை முதலாவது என்ன செய்கிறார்? அடிமைத்தனத்தை முறிக்கிறார். ஹல்லேலூயா. இனி அடிமை இல்லை என்கிற ஒரு கொள்கையை, ஒரு வல்லமையை கர்த்தர் கொண்டு வந்து சத்துருடைய கரத்திலிருந்து விடுவித்து வேற ஒரு தேசத்துக்கு கொண்டு போகல. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ எந்த தேசத்தை தூர்வாரி போட்டாயோ, நீ எந்த தேசத்தை தீக்கிரையாக்கினியாயோ, நீ எந்த தேசத்தை சபித்தாயோ, நீ எந்த தேசத்தை நன்மை கெடுத்தாயோ, அதே இடத்திலே கொண்டு வந்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இதுவரை இருந்த மேன்மையை பார்க்கிறோம். இனி ஒரு போதும் இவர்களை தொடக்கூடாது என்று சத்துருவுக்கு பாடம் புகட்டத்தக்கதான மேன்மேலும் மேன்மையான திருப்புதலை கொண்டு வருவதுதான் ரெஸ்டோரேஷன். கர்த்தர் செய்கிற யுத்தத்துல இது ஒரு யுத்தம். காலையில நான் உங்களுக்கு சொன்னேன், சத்துருக்களை மடங்கடிப்பது மாத்திரம் தேவனுடைய யுத்தம் அல்ல. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்களுக்கு முன்பாக எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுவதும் தேவனுடைய யுத்தத்தில ஒரு பகுதி. ஹல்லேலூயா. ஓ, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை பிசாசு நம்மை இப்ப தொடுவாரானால், தொட்டிருக்கிறானால், நாம் இழந்திருப்போமே ஆனால், கர்த்தர் ரெஸ்டோரேஷனை நமது வாழ்க்கை தரும் பொழுது முன்னிருந்த நிலைமையை பார்க்கிறோம். பிசாசு நம்மை தொடும் பொழுது இருந்த மேன்மையை பார்க்கிறோம். பல மடங்கு உயர்வான மேன்மை தருது நிமித்தமாய் பிசாசு இனி ஒருபோது நம்மை பின்தொடராதபடி கர்த்தர் உன்னதத்திலே நம்மை கொண்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், இவனை தொட்டா கர்த்தர் டபுளா ஆசீர்வதிப்பார். அவனுக்கு தெரியணும், உன்னை தொட்டா உன்னை டபுளாக ட்ரிபிளாக மல்டிபிள் டைம்ஸ் கர்த்தர் உன்னை உயர்த்திட பார்த்து, இதற்கு நம்ம இவங்களை தொடாமலே இருக்கிறது நமக்கு நல்லது என்று சத்துருவுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பொதுவாக ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னா பொதுவாக உலக வழக்கத்தின்படி இருந்த நிலைமையில திருப்பி கொண்டு வருவது. ஆனா வேதாகம அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இருந்த நிலைமையை காட்டிலும் மேன்மையில கொண்டு வந்து நிறுத்துவது. ஆகையால் நாம் கொண்டு போகிற உபத்திரவ பாதையில, நாம் போகிற உபத்திரவ பாதையில, நாம் சிறைப்பட்டு போன தேசத்துல நாம் வடித்த கண்ணீர், நாம் வடிக்கிற கண்ணீர், நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் செய்கிற உபவாசம், நாம் செய்கிற பிரயாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு போது வீணல்ல. கர்த்தர் அதை கணக்கில் வைத்து பல மடங்காய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சிறையிருப்புக்கு போனது, சிறை பெற்று போனது ஒருவேளை நியாயமானதா இருக்கலாம். ஆனால் அதையும் சிறையிருப்பு பட்டு போன அந்த கொடுமைக்கும் தக்கதாக, துன்பத்துக்கு தக்கதாக அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வருஷத்தில நம்மிடத்திலிருந்து பிசாசு திருடி போன யாவற்றையும் மேன்மைக்கு மேல் மேன்மை, மகிமைக்கு மேல் மகிமை, உயர்வுக்கு மேல் உயர்வை தந்து நம்மை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மளை ரீப்ளேஸ் பண்றாரு. 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம் தாழ்வில் இருந்த இடத்திலிருந்து நீக்கி கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அடுத்ததாக அவர் ரினியூ பண்றார். ரினியூனா புதுப்பிக்கிறார். ஸ்தோத்திரம். காட் இஸ் நாட் எ மெக்கானிக். அவர் சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்தல. அவர் நம்முடைய வாழ்க்கையை, உடைந்து போன வாழ்க்கையை ஒட்ட வச்சு ஓட்டுறவர் அல்ல. உடைந்து போன வாழ்க்கையை புதுப்பிக்கிறவர், புதுமையாய் மாற்றுகிறவர், முன்னிருந்த நிலைமை பார்க்கிலும் புதிய மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ரிவைவல் கொண்டு வருகிறார், எழுப்புதலை கொண்டு வருகிறார். என்ன எழுப்புதல்? மரித்தோரிலிருந்து எழுப்புதல்.
மரித்து போன, இனி இது நமக்கும் அதுக்கும் சொந்தமில்லை என்று சொல்லி மறந்து போன நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்புகிறார். நீங்கள் மறந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை மறந்திருப்பீங்க. அபிஷேகத்தை மறந்திருப்பீங்க, தரிசனத்தை மறந்திருப்பீங்க, ஊழியத்தை மறந்திருப்பீங்க, பலத்தை மறந்திருப்பீங்க. நீங்கள் மறந்து போனவைகளையும் கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ரிட்டர்ன்ஸ். எதெல்லாம் நம்ம விதைத்தமோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? திருப்பி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் பொழுது, நம்மளை ஸ்தோத்திரம் விடுவிக்கும் பொழுது, மாம்ச பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவியிலும் அவர் விடுவிக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன், பிசிக்கல் ரெஸ்டோரேஷன் ரெண்டுமே நடக்கும். முதலாவது நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படிக்கு, தேவனோடு சிநேகிதனா மாறும்படிக்கு, தேவனோடு நம்மை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது. அல்லேலூயா. கெட்ட குமாரனுக்கு தகப்பன் போடுகிற மோதிரத்தை பார்க்கிறோம், தகப்பன் தரிப்பித்த மேலாடியை பார்க்கிறோம், தகப்பன் உண்டு பண்ணின விருந்தை பார்க்கிறோம், தகப்பன் ஏற்படுத்தின அந்த மேலதாள இசையை பார்க்கிறோம். அவனுக்கு பெரிய ரெஸ்டோரேஷன், அவனுக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய திருப்புமுனை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் இழந்து போன தகப்பன் உறவை மீண்டும் திருப்பிக் கொள்வது, தகப்பனோடு இணைக்கப்பட்டது. தகப்பன் வீட்டில் எனக்கு ஒரு பந்தம் உண்டு, எனக்கு ஒரு பங்கு உண்டு, நானும் பிள்ளை என்று தி அக்செப்டன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சிறையிருப்பு வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்மை விட்டு விலகும் போது சிறையிருப்பு வருகிறது. ஏன் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், துன்பம் வருகிறது என்று சொன்னால், அடிமைத்தனம் வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகும் பொழுது. சிம்சனுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னா, இழந்து போன அபிஷேகத்தை மீண்டுமாய் அவனுடைய மரித்த நாட்களே அவனுடைய வாழ்க்கையில ரெஸ்டோரேஷனாக திருப்பி தந்ததுதான் the greatest miracle. நமது வாழ்க்கையில முதலாவது செய்கிற திருப்பு முனை என்னன்னா, நம்மை ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவது, அபிஷேகத்தில் உயிர்ப்பிக்கப்படுவது, அவருக்குள்ளே அனலாகுவது. இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் உண்மையாய் அவரை சேவிக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை தந்தருளுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபம் மாறணும், கர்த்தரை தேடுகிற விதம் மாறணும், ஆராதிக்கிற ஆராதனை மாறணும், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் மாறணும், கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள் பயன்படுத்துகிற விதமே மாறணும், பேச்சு மாறணும், நடை மாறணும், உடை மாறணும். பின்பு நமது வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியில திருப்பு முனையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு முன்பதாக நாம் இழந்து போன தேவனோடு இழந்து போன உறவை ஒப்புரவாக்குகிறார். Hallelujah. You are coming closer and closer and closer to God. தேவன் பக்கத்தில் நெருங்கி 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 வர கர்த்தர் வல்லமையினால, அவருடைய மகிமையினால நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி மீண்டுமாய் நம்மை நிலை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் விடுவிப்பாரானால் எவ்விதமான விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். ரெஸ்டோரேஷன். உதாரணமாக நகோமியினுடைய வாழ்க்கை. நகோமியுடைய வாழ்க்கை பஞ்சத்துக்கு பிழைக்க போனா, மோவாபு தேசத்துல போய் அங்க ஒட்டி கொண்டா. அங்க போய் இங்க இருந்ததை பார்க்கிலும்
அங்கே மிக மோசமான நிலைமை ஆய்விட்டது. ஆகையால் அவளுக்கு இனி எனக்கு வாய்ப்பு இல்லை. என் புருஷன் மரித்து போனான், பிள்ளைகளும் மரித்து போனார்கள். என்னுடைய வாழ்க்கை சிறையிருப்புக்குள்ள போய்விட்டது. என் வாழ்க்கையில காஞ்சோரியா மாறிவிட்டது. முற்கள் நிறைந்து வளர்ந்திருக்கிறது, கசப்பு நிறைந்திருக்கிறது. நன்மை என்று என்பது சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நவோமி என்றாலே கசப்பு, நவோமி என்றாலே வெறுப்பு, நவோமி என்றாலே ஒரு வாழ்வுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நகோமியை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். That is called restoration. இப்போது இருக்கிற நிலைமையில அப்படியே ஆப்போசிட்டா மாத்துறது தான் தேவனுடைய திருப்புதல். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இருக்கிற நிலைமையை தலைகீழாக மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவனாய் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் spiritual restoration is building up with a relationship with God. தேவனோடு உறவை உண்டு பண்ணுதல். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் சொல்வதை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு முதலை இணைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு பின்பு கர்த்தர் நமது கசப்பான வாழ்க்கையை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். மோவாப் தேசத்திலேயே நவோமி இருந்திருந்தா, உலகத்திலே இருந்திருந்தா, சிறையிருப்பிலே இருந்திருந்தா, அவளுடைய வாழ்க்கையில மதுரமாய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவள் முதலாவது தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்தா, தன்னுடைய சொந்த தேவன் நாட்டின தேசத்திற்கு வந்தா, தேவனிடத்துல வந்தா, கர்த்தரிடத்துல வந்தா, கசப்போட வந்தா. அவ தேவனிடத்துல வந்து ஒப்புரவாகும் பொழுது, தேசத்துல வந்து ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் அவளுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை சகல விதத்திலும் ஒரு திருப்புமுனையை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் திருப்புமுனை தருவார்? நம்பர் 1, யோவேல் 2:25 வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, ஒரு ஆமென் சொல்லுங்க, வருஷங்களின் நன்மையை திரும்ப அழைப்பேன். God is going to restore years. துன்பத்தின் மூடாய் நீங்க வேஸ்டான உங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆயிருக்கலாம். சிலருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையினால அவங்களுடைய வயதை நாட்களை கழித்திருப்பார்கள். அநேகருடைய எதிர்காலங்கள் கேள்விக்குரிய போனது காரணம் என்னன்னு சொன்னா, படிக்கிற காலத்துல, படிக்கிற வயசுல, உழைக்க வேண்டிய வயசுல குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் உழைக்க முடியாமல், படிக்க முடியாமல், தன்னுடைய வாழ்க்கை முன்னேற விட முடியாமல் தங்களுடைய வாழ்க்கை நாட்களை இழந்திருப்பார்கள். கர்த்தர் நாம் இழந்த நாட்களை திரும்பி தருகிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆயுசு நாட்களை திரும்பி தருகிறவர். பிசாசு நம்முடைய நாட்களை திருடினாலும், சிலர் படுத்த படுக்கையினால, வியாதியினால ஒன்றுமே செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்தம்பித்து போயிருந்திருப்பார்கள். ஒண்ணுமே செய்ய முடியாம நாட்களை வீணாக பிசாசு கடத்தி கொண்டு போயிருப்பான். வியாதி நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம், உறவுகள் நிமித்தம். சிலருடைய திருமண வாழ்க்கை எப்படி முடிகிறதுன்னு சொன்னால் 2 வருஷம் தான் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அதை பெறுவதற்கு 10-15 வருஷம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. பிசாசு அவருடைய நாட்களை 10-15 வருஷங்களை திருடினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த வருஷங்களையும் நான் உனக்கு திருப்பி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் நிமித்தமாய் நாம் ஓடி ஒளிந்து
உலகத்தில் ஃப்ரீடமாய் வாழ முடியாமல் நாட்டை விட்டு ஓடி, ஊரை விட்டு ஓடி, ஜன்னத்தை விட்டு ஓடி போய் தங்கள் வாழ்க்கையில் எங்கேயாய் மறைந்திருந்து தங்கள் வாழ்நாட்களை கழிக்கும்படிக்கு பிசாசு சிலருடைய வாழ்க்கையை அவன் திருடி வைத்திருப்பான். அந்த நாட்களை கர்த்தர் திருப்ப வல்லவராயிருக்கிறார். God will add more years unto you. கர்த்தர் அநேக வருஷங்களை உங்க வாழ்க்கையோடு அவர் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 10 வருஷம் என்ன, 15 வருஷம் என்ன, 50 வருடம் என்ன? ஒருவேளை கேட்கலாம், 60 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? ஆமா, நான் இப்ப கிட்டத்தட்ட 10-15 வருஷம் என் வாழ்நாட்களை வீணா போயிடுச்சு. ஆனா அந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு எப்படி திருப்பி தருவார்? 60 வயசு ஆயிடுச்சு, ஆனா 75 வயசு வரைக்கும் என்ன கூட்டி கொடுப்பாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை 75 வருடம் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே வருஷத்துல 60வது வருஷத்துல 15 வருஷத்தினுடைய பலனை உனக்கு திருப்பி கொடுக்க இந்த தேவன் வல்லவராயிருக்கிறார். 400 வருஷத்தின் பலனை ஒரு ராத்திரியில இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்த கர்த்தர் ஒரு வருடம் கூட, ஒரு நாட்கள் கூட இந்த பூமியில உங்களுக்கு இழப்பா இராதபடி God is going to restore all your lost years. Hallelujah. Health. எரேமியா 30:17 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எரேமியா 30:17 வேகமா வாசிக்கணும், கட 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 கட. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, God will restore your health. காயம், சரீரத்தின் காயம், சரீரத்தில் உண்டான பலவீனம், வயது மூப்பின் காரியமாய் உண்டான பலவீனம், நோயினால் வந்த இழந்து போன ஆரோக்கியம், அந்த பலவீனத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்கி ஆரோக்கியத்தை திருப்பி தருகிறார். முன்னாடி செய்த மாதிரி இப்ப என்னால செய்ய முடியல, ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி இருக்கிற பலன் எனக்கு இல்லை, ஜெபிங்க. யோசுவாவை வயது சென்ற நாட்களிலும் அவனை ஒரு யுத்த வீரனுக்கு தேவையான பலத்தை அவனுக்கு தந்ததை போல கர்த்தர் உங்களுடைய வயதான நாட்களிலும் யுத்த வீரனுக்கு கொத்த ஆரோக்கியத்தை கர்த்தர் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். There is no door that cannot be opened by God. I told you yesterday, நம்ம பார்த்தோம், தேவனால் திறக்கப்படாத கதவுகள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவனால் மீண்டும் கட்டப்படக்கூடாத பாழாக்கப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில இல்லை. தேவனால் குணமாக்க முடியாத, தேவனால் திருப்பி தர முடியாத ஆரோக்கியம் இந்த பூமியில எதுவுமே இல்லை. ஒருவேளை மரித்து போனாலும், ஒருவேளை நாரி போனாலும், ஒருவேளை மண்ணோட மண்ணை மக்கி மறத்து போனாலும், மறந்து போனாலும், இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிற கர்த்தர் புதிதாய் நமக்காய் உண்டு பண்ண சிருஷ்டி கர்த்தர் நமக்கு உண்டு. Our God is a God of restoration. அவர் உயிர்த்தெழும் தேவன். ஏதாவது ஒன்று இருந்தா தானே உயிர்ப்பிக்க முடியும். எஸ், தட் இஸ் ட்ரூ. ஏதாவது ஒன்று இருந்தா தானே, அட்லீஸ்ட் பாழாக்கப்பட்ட தேசமாவது பட்டணமா இருந்தா தானே நான் உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் என்ன? திருப்பிக் கொள்ளுதுன்னா என்ன? பாழாக்கப்பட்ட ஒரு பொருள், சேதமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாவது இருந்தா தானே, சேதமாக்கப்பட்ட ஒரு ஜீவனாவது இருந்தா தானே அதை நான் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். அப்படி இருக்குமே ஆனால் ஒருவேளை அந்த பட்டணம் கூட இல்லாமல் போனாலும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்த வாழ்க்கை உயிர்ப்பிக்கிற தேவன், ஜீவன் கூட உயிர்ப்பிக்கிறதற்கு, ரெஸ்டோர் பண்றதற்கு, திரும்பவும் கட்டுவதற்கு அடித்தளம் கூட இல்லாவிட்டாலும், அஸ்திபாரம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் புதிய அஸ்திபாரத்தின் மேல் நமது வாழ்க்கை உயிர்ப்பிக்க வல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God is the God of restoration of health. அடுத்ததாக ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஜாய். சங்கீதம் 51:12, சங்கீதம் 51:12 வாசிங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு இழந்துட்டீங்களா?
ரட்சிப்பை இழந்துட்டீங்களா? தேவன் தந்ததான பொக்கிஷமாகிய ரட்சிப்பை இழந்துட்டீங்களா? ரட்சிப்பினால் கிடைக்கிற பலனாகிய சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? அருமையான தேவன் ஜனமே, ரட்சிப்பு ஒன்ஸ் ஃபார் எவர். ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சிப்பார்னா ஒரு முறை தான் ரட்சிப்பார். செகண்ட் டைம், தேர்ட் டைம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு முறை தான் ரட்சிப்பார், ஒரு முறை தான் அபிஷேகிப்பார். அந்த ரட்சிப்பு அவனிடத்துல போகிறது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப கடைசி காலம். அதெல்லாம் கடைசி காலம். ஒரு மனிதனை ரட்சித்துட்டார்னா ரட்சித்ததுதான். ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகிச்சுட்டார்னா அபிஷேகிச்சதுதான். அது திருப்பி எடுக்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த ப்ரொசீஜர் வேதத்திலே கிடையாது. ராஜாவை அபிஷேகம் பண்ணா அபிஷேகம் பண்ணதுதான். எப்போ அவனோட ராஜாவால் தேவன் அபிஷேகம் பண்ண போகுன்னு சொன்னா அவன் மரணித்தால் தான் அபிஷேகம் அவனை விட்டு போகுமே தவிர அது வரைக்கும் போகவே போகாது. இது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஒரு முறைதான் தர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கூட கர்த்தர் திரும்பவும் கட்ட அவர் இறங்குகிறார். ஒரே ஒரு முறை தான். என்னுடைய அப்பாவுக்கு நான் பிள்ளை ஒரு முறை தான் ஆக முடியும், பல முறைலாம் ஆக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் ஃபார் எவர். நீங்கள் ஒரு முறை தான் அவருடைய பிள்ளைகள் ஆனீங்க. நீங்க ஒரு முறை தான் மகனானீங்க, மகள் ஆனீங்க. நீங்க ஒரு முறை தான் அவருடைய ஜனமாய் மாறினீங்க. அந்த ஒரு முறை கூட திருப்பி கட்ட கிடைக்கவே கிடைக்காது. வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ரட்சிப்பு ஏன்னா அது அவர் விலையேற்பட்டது. அது கிறிஸ்தேசனுடைய ரத்த சம்பந்தப்பட்டது. ரத்தத்தினால் இன்னும் மறுபடியும் ரட்சிக்கப்படணும்னா மறுபடியும் கிறிஸ்து சிலுவையில பாடுபடணும். இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கிறதே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை அந்த ரட்சிப்பை நீ இழந்தாலும், ஒருவேளை அந்த விடுதலை இழந்தாலும், ஒருவேளை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தாலும் நான் திரும்பவும் தர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இதுல என்ன தெரிகிறது? கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற பேரன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் பொருளாதாரத்தை பிசாசு நம்ம விட்டு எடுத்து போடாம அனுமதிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கலாம். சரீரத்தை கொள்றது கூட அனுமதிக்கலாம். ஆனால் ஆத்துமாவில் இருக்கிற ரட்சிப்பை தொடுவதற்கு சாத்தானுக்கு கர்த்தர் ஒருபோது ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். ஏசாயா 61:7 வேகமா வாசிங்க. ஏசாயா 61:7. ரெஸ்டோரேஷன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது ஒரு பெரிய வசனம். இதை உட்காந்து தியானிச்சா ஒரு நாள் ஃபுல்லா தியானிக்கலாம். எவைகளெல்லாம் அவர் ரட்சிப்பார். உலகத்துல தேவன் நமக்கு தர வேண்டிய எல்லா நன்மையும் அவர் என்ன செய்கிறார்? திரும்ப தருகிறார். பிளெஸிங்ஸ் எப்படி தருகிறார்? ரெட்டிப்பா தருகிறார். ரெட்டிப்பான்னு என்ன அர்த்தம்? இழந்தது தருவாரு, இழந்ததோட இன்னொரு மடங்கு கூட்டி கொடுக்கிறார். அதுதான் சொன்னேன். வாட் இஸ் காட்ஸ் ரெஸ்டோரேஷன்? தேவனுடைய திருப்புதல் எப்படி இருக்கும்? தேவனுடைய திருப்பு முனை எப்படி இருக்கும்? தேவனுடைய ஸ்தோத்திரம் மறுபடியும் கட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இழந்ததையும் தருவார், இழந்ததை போல மற்றொரு பங்கையும் தருவார். டபுள் போர்ஷன். ஆகையால் தான் சிறையிருப்பிலிருந்து வருகிறவர்களை கர்த்தர் மீண்டுமாக கட்டும் பொழுது முன்னே இருந்த மகிமை காண்கிலும் இப்பொழுது இருக்கிற மகிமை பயங்கரமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹார்ட். எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயம், நியூ ஹார்ட். எல்லாரும் சொல்லுங்க, புதிய இருதயம். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, புதிய இருதயம். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் அடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? இருதயத்தை என்ன செய்வாங்க? உடைப்பாங்க. பெரியவங்கலாம் கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புள்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன சொன்னா நம்முடைய இருதயத்துல காயத்தை உண்டாக்கலாம், இருதயத்தை கெடுக்கலாம்.
இருதயத்தை உடைக்கலாம். சாதாரணமா சில வயதானவங்கெல்லாம் வயசானதெல்லாம் கிடக்கு. ஸ்தோத்திரம். எலும்புறது கூட எலும்பு அடிக்கிறது கூட பலன் இருக்காது. ஆனா வார்த்தையை வச்சு என்ன செய்வாங்க? இருதயத்தை கொல்லுவாங்க, இருதயத்தை உடைப்பாங்க, இருதயத்தை திருடுவாங்க. இருதயமே இல்லாத அளவுக்கு மாற்றுகிற வார்த்தையை பேசுகிறவர்கள் அந்த பூமியில உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தை பிசாசு இப்படி மனிதனுடைய வார்த்தைகளினாலும் கண்ணியான வார்த்தைகளினாலும் இருதயத்தை சேதப்படுத்தி உங்களை காயப்படுத்தி இருதயமே இல்லாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் ஓடு, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவார். பச்சை குழந்தைக்கு இருக்கிற இருதயத்தை தருவார். ஹல்லேலூயா. சிலர் வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய இருதயத்தை விற்று போடுறாங்க, யாருக்கோ கொடுத்துடுறாங்க, நம்பி கொடுத்துடுறாங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் இருதயத்தையே தருகிறேன், என் அன்பையே தருகிறேன், எல்லாவற்றையும் தருகிறேன். இருதயத்துக்கு ஸ்தோத்திரம். குரங்கு ஆவி உள்ளவன்ட்டெல்லாம் பிள்ளைய கொடுத்துட்டு வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு பூமாலை போல அழகாய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பூவா எடுத்து கோர்த்து 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 ஒரு அழகான கார்லாண்ட், a beautiful garland full of flowers, full of colors, இப்படி அருமையாக சிறு வயதிலிருந்து பெண் குழந்தையை உருவாக்கி கொடுத்து கடைசியில பிசாசு எங்க கொண்டு கொடுத்துடுறான்? குரங்கு மாமன்ட்ட போய் கொடுத்துடுறான். குரங்கு பிசாசு உள்ள கொடுத்துதான். அவன் என்ன செய்யறான்? இப்படி அழகாக உருவாக்கப்பட்டு கொடுத்த இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு பூவாக, ஒவ்வொரு மலராக, ஒவ்வொரு ஃபிளாராக எடுத்து 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 கொஞ்ச நாட்களில பூக்கெல்லாம் உதிர்ந்து என்ன ஆகிறது? நாறுதான் தொங்குது. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை, உன் இருதயத்தை பிசாசு அப்படி திருடினாலும் கர்த்தர் உனக்கு புதிய இருதயத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. புதிய இருதயத்தை தருவா. பழையன எல்லாவற்றையும் களைந்து பழசு எல்லாவற்றையும் மறந்து இனி எனக்கு புதிய துவக்கம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய குடும்பம் என்கிறதான புதியத்தை தருகிற தேவனாயிரு. God of restoration of heart. ஒருவராலும் செய்ய முடியாது. என்னன்னா, முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும்? முறிந்த ஆவியை ஒருவனாலும் தாங்க முடியாது. ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார், முறிந்த நமது இருதயத்தை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58:12 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 58:12 யாராவது வாசிங்க மறுபடி. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவார்கள். அஸ்திபாரங்களை குறித்து ஒரு நாள் நாம தியானிச்சோம், ஜெபம் பண்ணோம். அஸ்திபாரங்கள் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், அடையாளம். அவைகளை பிசாசு திருடி கொண்டு போயிருந்தாலும் கர்த்தர் மீண்டும் நம்முடைய அஸ்திபாரத்தை திருப்பி தருவார். அல்லேலூயா. ஆமா, சிலருடைய ஸ்தோத்திரம், சிலருடைய முற்பிதாக்களுடைய சொத்துக்கள், முற்பிதாக்களுடைய மேன்மைகள் ஊர்ல இருக்கும். கூட்டு பேருந்து வந்திருப்பாங்க, அடையாளமே தெரியாதவர்களுக்கு வரப்பு மாற்றி, பொலியை மாற்றி, வீட்டை மாற்றி, காற்றை மாற்றி நம்ம போய் நின்னா நமக்கே தலை சுத்தும். எது நமக்குரியது, எது நமக்குரிய சொத்து, எது நமக்குரிய பங்கு எதுவுமே தெரியாது. கேட்டா உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அஸ்திபாரங்களே மாற்றிருப்பாங்க. அஸ்திபாரமே இருக்காது. நீ யாருனே கிடையாது. எங்க சொந்தத்துல ஒருத்தர் சொல்றாரு, கூட பிறந்த சகோதரனை பார்த்து, நீ யாருன்னே தெரியாது, சொத்துக்கெல்லாம் வராத, எங்க அம்மா உன்னைய யாருக்கு பெத்தாலோ அப்படின்னு சொல்றான். அஸ்திபாரமே இல்ல, திருடிட்டான். அடையாளமே கிடையாது. இல்லங்க, இன்னாருடைய மையம்தான், இன்னாருடைய பிள்ளைதான் நான் சொல்றதுக்கு கூட தகுதி இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போனா பேசுறான், யாருன்னே கிடையாது சொல்றான் ஒருத்தன். எனக்கு தெரியும், சொந்தத்துல ஒருத்தன் சொல்றான், போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றான், இன்ஸ்பெக்டர் சார்
இவன் எனக்கு பிறக்கவே எங்க அம்மாவுக்கு பிறக்கவே இல்லை சார். எதுக்கு? அஸ்திபாரத்தை மாத்துறதுக்கு, உன்னுடைய பிதாக்களின் சொத்தை உன்னிடத்தில் எடுத்து போடுவதற்கு. கர்த்தர் சொல்றார், பூர்வ நாட்கள் எத்தனை தலைமுறை போனாலும் நீ கர்த்தரை உண்மையால் சேவிப்பே, ஆனால் கர்த்தர் ரிஸ்டோரேஷனை கொண்டு வருகிற, திருப்புகிற, சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் உன் வாழ்க்கையில திரும்புவாயானால், எத்தனை பலமுறை பல தலைமுறைகள் ஸ்தோத்திரம் உன்னுடைய அஸ்திபாரங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உன்னுடைய சந்ததிக்கு அஸ்திபாரத்தை திரும்பி தர இந்த தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இந்த தலைமுறை வேணா உன்னுடைய சத்தை புனிட்டு போலாம், ஆனா இப்படி ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். எனக்குரியதை ஒருவனுக்கு நான் தர்றது கிடையாது. அல்லேலூயா. எனக்குரிய என் பிதாக்கள் சொத்து எனக்கு பங்கு வேணும். எனக்கு கர்த்தர் ஆமத்தில் சுதந்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க கண்ணை மூடுற வரைக்கும் ஜெபம் பண்ணு, சாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணு, இந்த உலகத்தில் கடைசி மூசரி ஜெபம் பண்ணு. ஒருவேளை உன்னுடைய நாட்களில கர்த்தர் திரும்பி தராவிட்டாலும் வருகிற உன் சந்ததியிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கண்ணீரை கணக்கில் வைத்து அது உன் பிள்ளைகளுக்கு தந்தே தீருவார். ஏனென்றால் our God is a God of restoration. Hallelujah, hallelujah. உன் ஜெபம் வீண் போகாது. எல்லாம் போச்சு விட்டுட்டு சரி சும்மா உட்கார்ந்துருக்கேன் போகுது, எதை கிடைச்சா சாப்பிட்டு போவோம், போனா போறான். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு நம்ம கர்த்தர் நம்ம அழைக்கல. மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை நமக்கு கிடையாது, போராட்டம் கிடையாது. ஆனா என் அஸ்திபாரத்து மேல் கரத்தை வைத்த சாத்தானோடு எனக்கு வழக்கு இருக்கு, போராட்டம் இருக்கு, ஜெயம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், மலாக்கி 4:6 4:6 மல்கியா 4:6. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்களிடத்திலும் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய உறவுகளை மீண்டும் கர்த்தர் திருப்புகிறவர், உங்கள் உறவுகளை மீண்டும் கட்டுகிறவர். உறவு பிசாசுக்கு பிடிக்காது, யூனிட்டி சாத்தானுக்கு பிடிக்காது, கூட இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனா வசனம் என்ன சொல்கிறது? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறார், கூடியிருக்கிறத விரும்புகிறார், உறவை விரும்புகிறார். சாத்தானோ உறவை வெறுக்கிறான், யூனிட்டியை வெறுக்கிறான். ஆகையால் தான் அநேக குழப்பங்கள் வருகிறது, ஆகையால் தான் அநேக கன்ஃபியூஷன்ஸ் வருகிறது, ஆகையால் தான் நமது வாழ்க்கையில பிரிவினை வருகிறது. கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா கன்ஃபியூஷனுக்கும் எல்லா சோத்திரம் சமாதான குறைச்சலுக்கு காரணமாய் இருக்கிற உறவுகளை திரும்பவும் கட்டுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக காரியங்களை நாம் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சகலத்தையும் கர்த்தனால் திருப்பிக் கொள்ள முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீங்களோ நீங்க மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். பிசாசு மறக்க மாட்டான், ஆண்டவர் மறக்க மாட்டான். ஏன்னா பிசாசு தான் திருடன், அவனு மறக்க மாட்டான். ஒருவேளை நம்ம மறந்தாலும் அவனுக்கு நீதி செய்யும்படியாக, அவனுக்கு நீதி சரி கட்டும்படியாக கர்த்தர் நமக்கு திருப்பு முனையை கொண்டு வருவா. நம்ம யாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஷபரி கரா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இழந்ததை திரும்ப. சிலர் சொல்லுவாங்க, வாலிப வயதுல நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், இந்த இளம் பரியாயத்துல நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர் உனக்கு திரும்பி தராது எதுவுமே இல்லை. ஆண்டவர், இளம் வயதுல நான் கொண்டிருந்த உறவை எனக்கு திருப்பி தாருங்க. இளம் வயதுல நான் கொண்டிருந்ததான சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாருங்க. ஆதி நாட்கள் நான் கொண்டிருந்ததான ரட்சிப்பை, அனுபவத்தை எனக்கு திருப்பி தாருங்க. அபிஷேகத்தை எனக்கு திருப்பி தாங்க, கிருபையை திருப்பி தாங்க, மேன்மையை திருப்பி தாருங்க, சம்பத்தை திருப்பி தாருங்க,
தேசத்தை திருப்பி தாருங்க, பட்டணத்தை திருப்பி தாருங்க, இடங்களை திருப்பி தாருங்க, ஆரோக்கியத்தை திருப்பி தாருங்க. எல்லாரும் ஜெபிப்போமா. ஷபரி கராத்தருதி நாமா நிமராக தராம நிக்கோ திக தினமே ரிக்கோ துரோஷிக்கு திரைத்தருதி நாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி மது வார்த்தையின்படி நாங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினாலே அதிகாரத்தினாலே திரும்பவும் கட்டும்படிக்கு, திரும்பவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, உடைய வல்லமை நாங்கள் நிரப்புங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் மீண்டும் கட்டப்பட, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாங்கள் மீண்டும் கட்டப்பட தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு பூரணமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உண்டுக்கிற எல்லா சாத்தானின் கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக, உமது நாமை துதிக்கத்தக்கதாக. நீதிமான வீட்டில் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும்னு சொல்லப்பட்டபடி துதியின் சத்தத்தை கேட்க பண்ணும்படி கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தரும்படியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவன நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம். அப்படி ஸ்தோத்திரம். நம்ம சாயங்காலம் 7 மணிக்கு நமக்கு கூட்டங்கள் உண்டு. தொடர்ந்து வாங்க. இன்னும் 3 நாட்கள் தான் உண்டு. கொஞ்சம் மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, குடும்பமே பங்கு பெறுங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.